இந்த டெல்டா மாவட்ட பகுதி, தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலாம் நம்முடைய குறுவை சாகுபடி விவசாயிகள் செய்து அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வந்தாங்க. முறையாக விற்பனை செய்யாத, முறையாக கொள்முதல் செய்யாத காரணத்தினால அப்போ மழை வந்து திறந்த வெளியில் அடுக்கி எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதை நான் நேரடியாக பார்த்துட்டு போனேன். அப்புறம் அதுக்கு பிறகுதான் ஓடோடி வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நேரடியாக பார்த்துட்டு போனேன் இல்லையா? பாருங்க, அதை கூட ஸ்டாலின் அங்கே ஸ்டேல தான் பார்க்குறாரு, நேரடியாக பார்க்கல. அவரு இங்கிருந்து அந்த நெல்லை கொண்டு போய் முளைச்ச நெல்லை கூட காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? பாருங்க, நாங்கள் விவசாயிகளை பார்க்குறோம். ஒரு பெண்மணி தன்னுடைய நிலத்தில் விழுந்த நெல்லுகள் அத்தனையும் அந்த நெல்மணிகள் முளைத்து கதற கதற அழுகிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். நான் கடனை உடனே வாங்கி நகை அடமானம் வச்சு நாங்கள் இந்த நடவு செஞ்சு இன்னைக்கு அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்யலான்னு வந்தால் இங்கே நேரடி கொள்முதல் நிலையத்தில் முறையாக எங்களை கொள்முதல் செய்யாத காரணத்தில் திறந்த வெளியில் அடிக்கிறதுனால முளைச்சி போய் நஷ்டமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த முதலமைச்சர் அதுக்கு தேவையான எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் திரு ஸ்டாலின் அவர்களே கடுமையாக உழைச்சி விவசாயிகள் தன்னுடைய ரத்தத்தை விரைவாக மண்ணிலே சிந்தி அந்த நெல் உற்பத்தியை பெருக்கி அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் விற்பனைக்கு வந்து அங்கே முளைச்சி வீணாக போச்சு. அப்படி வாழ்வாதாரமே வீணாக போயிடும். அதற்கு ஏதாவது கண்டு நீங்களே போய் ஆய்வு செய்யுங்க. எந்தெந்த விவசாயிகள் இந்த நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து நெல்மணிகள் முளைத்து பாதிக்கப்பட்டிருந்தோ அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சிக்கு உடனே எல்லா நேரடி நெல் கொள்முதலிலும் விவசாயிகள் கொண்டு வரப்படுகிற நெல்லை முழுமையாக பாதுகாக்கப்படும். உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படி வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்படும். நாங்கள் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம் கடந்த காலத்தில். செஞ்சுவா இல்லையா?